வணக்கம் ஜோதிட நண்பர்களே, ஆஸ்ட்ரோ பவர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விதி, மதி, கதி இந்த 3 விஷயங்களையும் பேசிக்காக வச்சு தான் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த 3 விஷயங்களை மையமாக வச்சு தான் காலம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்குமே தனிப்பட்ட குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட ராசிக்கு இந்தந்த விஷயங்கள், இந்த மாதிரியான மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இதை நோக்கி தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறதே செல்லும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தொகுத்து வச்சுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பேசிக் லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ராசி நமக்கு இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அதே போன்ற விஷயங்களை அனுஷ்டிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசிக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இங்கே மனிதர்களுக்கும் பிரதிபலிக்குது. அப்படி இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வாழ்க்கை முறை தொகுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே முழுமையாக நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம், அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ராசி உங்களுக்கு செயல்படுறதுனால இங்கே சொல்லப்படுகிற விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை தொடர்பு படுத்திவிடும். சிலருக்கு மேலோட்டமாகவே வெளிப்படையாகவே அந்த விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சிலருக்கு ரொம்ப டீப்பாக ஆழமாக அந்த விஷயங்கள் சூட்சமமாக செயல்பட்டு இருக்கலாம். கடைசிக்கு மன ரீதியான எண்ணங்களாவது அந்த விஷயங்களில் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை கேளுங்க. மேஷம். மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது ராசியாக கொடுக்கப்பட்டது. ஸோ ஒரு மனிதனுடைய பேசிக் வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிறதே இந்த மேஷ ராசி தான் எடுத்துரைக்குது. அதாவது இந்த மேஷத்திற்கு அடுத்தபடியாக தான் மற்ற ராசிகள் செயல்பட்டு வருது. இந்த மேஷம்தான் அனைத்து ராசிகளுக்குமே உதாரணமாக சொல்லப்படுது. ஸோ ஜென்ரலாகவே மேஷ ராசிக்கு பலன்கள் சொல்லும் பொழுதே நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும், ஜென்ரலான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லி வருவாங்க. வேறு எந்த ஒரு பெரிய விசேஷமான விஷயங்கள் அந்த இடத்துல இருக்காது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் அப்படிங்கிறது தான் மேஷமே. அதை ஏற்கனவே நீங்கள் அனுஷ்டிச்சுட்டு இருக்கிறதுனால அதே பேசிக் விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் பொழுது ரொம்பவும் சீக்கிரமாகவே சலிப்பு தட்டிடும். இதுதான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உங்கள் மனசில் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், இது அஸ்ட்ராலஜியில் மட்டும் கிடையாது. பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஏதோ ஒரு பெரிய ரகசியம், புரியாத புதிர் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆரம்பத்தில் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாலும் அந்த விஷயங்களுக்கு உள்ளே போக போக இப்படி தான் இது இயங்குதா, இது இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துப்பீங்க. ஆக மேசராசிக்கு இந்த இயல்பு தானாகவே இருக்கிறதுனால புதிய புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு கட்டாயமாக தேவைப்படுது. பழைய விஷயங்களில் பெருசாக நாட்டம் செல்லாது. பேக்வேர்டில் போகிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அடுத்தது என்ன அப்படிங்கிறதான் யோசிப்பாங்களே தவிர, முன்னாடி என்ன நடந்துச்சு, அதை என்னமோ நடந்துட்டு போகுது, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அது முடிஞ்சாச்சு, இனி அடுத்தது என்ன, அடுத்தது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்பவுமே ஈஸியாக வெகு சீக்கிரத்திலேயே அந்த மனப்பான்மையை அவங்களுக்குள்ளே உருவாக்கிக்குவாங்க. இது நல்ல விஷயங்களையும் சரி, கெட்ட விஷயங்களையும் சரி, ரொம்பவும் சீக்கிரமாகவே இந்த மனப்பக்குவத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சும்மா வெறும் கதைகளையோ கற்பனைகளையோ அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. அப்படியே அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னாலும் அது அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுடைய சொந்த விஷயங்களை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் செலுத்த மாட்டாங்க. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஆள நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு மேனேஜ்மெண்ட் பவர் அவங்கக்கிட்ட இருக்கும். நிர்வாக திறமை, பொறுப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு குணம், அவங்களுடைய ஃபீல்டில் அவங்களுக்குன்னு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்,
இந்த மேசராசிக்கு உண்டு. ஏன்னா பிரதானமாகவே மேசராசிக்காரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுவது அவங்க செய்கிற வேலையை தான். அதாவது வேலை அப்படிங்கிறது ஜீவனத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி மட்டுமல்ல, சாதாரணமாகவே அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அதுவும் சேர்த்து தான். அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு தனி திறமை வாய்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேசராசிக்காரர்களுடைய கனவு அப்படின்னே சொல்லலாம். அதில் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. வாழ்க்கையில் லட்சியம், குறிக்கோள், விடாமுயற்சி இது எல்லாமே மேசராசிக்கு ரொம்பவுமே பிடித்த ஒன்று. லைஃப்பில் ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலை அடையிறதும் மேசராசிக்குன்னே ஒரு தனித்தன்மை என்பது இருக்குது. நார்மலாகவே மேசராசிக்காரங்களை சின்ன வயசுலேருந்தே கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு வயசுக்கு மேலே, ஒரு காலகட்டத்திற்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களே திட்டமிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த திட்டங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிடுவாங்க. கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துறதுல மேசராசிக்காரர்கள் கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, மேசராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அடமெண்டல் ஜாஸ்தி. டீசெண்டாக சொல்லணும்னா சுய கௌரவம் அவங்களுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தி. அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் கௌரவம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ வெளியே இருந்து மற்றவங்கக்கிட்ட இருந்து அதிகபட்சமாக அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே மரியாதை. ஒரு விதத்தில் இந்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுடைய வீக்னஸ் என்றும் சொல்லலாம். ரீசன் என்னென்னா, யாராவது இந்த மேசராசிக்காரர்களை அளவுக்கு அதிகமாக மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. பேசிக்காகவே இது மனிதனுடைய ஒரு குணம்தான். ஆனால் மேசராசிக்காரர்கள் இந்த விஷயத்திற்கு அடிமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேசராசிக்காரர்களை வைத்து ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னா அவங்களை பற்றி 4 வார்த்தை புகழ்ந்தாலே போதும். அதுவும் குறிப்பாக அவங்க செய்யக்கூடிய வேலையை பற்றி கொஞ்சம் சிறப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் தாங்க பெஸ்ட்டு, உங்களை விட்ட ஆளே இல்லைங்க, நீங்கள் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாலே போதும். மேசராசிக்காரங்க அவங்களுக்காக அவங்களுடைய உயிரையும் கொடுக்க தயாராகிடுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு நல்ல விஷயமாக தெரிஞ்சாலும் மேசராசியோட வீக்னஸில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ரீசன் என்னென்னா, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க இதே விஷயங்களை யூஸ் பண்ணி மேசராசிக்காரர்களை அவங்களுடைய வேலைகளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பாக உத்தியோகம் பார்க்குறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக சந்தித்து வருவாங்க. எப்போவுமே மேசராசிக்காரங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் 2 டீம் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும். ஒன்று இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள், இன்னொன்று சப்போர்ட் பண்ணாத ஆட்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா கூட வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் சப்போர்ட் பண்ணாத ஆட்களுக்கு நார்மலாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களை கூட தாமதப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷ் ஆகிடும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான போட்டி மனப்பான்கள் அதிகமாக ஏற்படும். ஒரு உதாரணத்துக்காகத்தான் உத்தியோகத்தை எடுத்தேன். ஆனால் நார்மலாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த குணம் இயல்பாகவே இருக்குது. உத்தியோகத்தில் மட்டுமில்லை, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட யார் அவங்களுக்காக முழு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்களை முழுவதுமாக அர்ப்பணிச்சிருவாங்க. அவ்வளோதான் விஷயமே. கடமையே கண் போன்றது அப்படின்னு வாழக்கூடியவங்களும் இந்த மேசராசிக்காரர்கள் தான். அன்பு, பாசம், நேசம், காதல் இது எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக விரும்பக்கூடியவர்களும் இந்த மேசராசிக்காரர்கள் தான். நிறைய மேசராசிக்காரர்கள் இந்த விஷயங்களுக்காக அதிகமாக ஏங்க செய்வாங்க. எல்லா மனிதர்கள்கிட்டையும் இந்த விஷயங்களை அதிகமாக எதிர்பார்க்கவும் செய்வாங்க. அதே நேரம் கொஞ்சம் பொசசிவ்னஸோடு இருக்கக்கூடிய நபர்களும் இந்த மேசராசிக்காரர்கள் தான். அதாவது ஒரு கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் இவங்ககிட்ட மட்டும்தான் பாசமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களை தவிர்த்துட்டு மற்ற யார்கிட்டையாவது போயிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இவங்களை அதையால் ஏற்றுக்க முடியாது, ஜீரணிச்சுக்க முடியாது. அந்த இடத்துல அந்த நபர்கள் மேலே இவங்களுக்கு பொறாமை அப்படிங்கிறது இயற்கையாகவே உருவாயிடும். குறிப்பாக மேசராசி குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் அவங்க மேலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பெற்றோர்கள் மேலே வெறுப்பு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ பெற்றோர்கள் உங்களுடைய கேர் அண்ட் அஃபெக்ஷனை அவங்களுக்கு தெரிகிற மாதிரியும் புரிகிற மாதிரியும் நீங்கள் வெளிப்படையாக காட்டியே தீரணும். நம்ம குழந்தை தானே, புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க தனிமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவே நாளடைவில் அவங்களுக்கு பிரச்சனைகளாகவும் மாறிடும்.
ஸோ மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தையில் அன்புக்கு அடிமை அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் அந்த அன்பையும் பாசத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, வெளிப்படையாக அவங்கக்கிட்ட காட்டியே தீரணும். அப்போ தான் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அப்படிங்கிறதே உருவாகும். அதே போல் சுய கௌரவத்திற்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களும் இந்த மேசராசி தான். தன்னை பற்றி யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கெத்து பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம், இது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தன்னை முன்னிறுத்தி முன் உதாரணம் காட்டி எல்லா விஷயங்களையும் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகம். குறிப்பாக இது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் அதிகமாக பார்க்க முடியும். யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊர் சுற்றுவதில் கொஞ்சம் பிரியம் இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே கடமையை சரியாக கடைபிடிக்கிறதுனால எந்த அளவுக்கு இவங்க கடினமாக வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஓய்வையும் இவங்க தேடி போவாங்க. ஓய்வு எடுக்கக்கூடிய விஷயங்களையும் இவங்களுக்கு அலாதியான பிரியம் அப்படிங்கிறது உண்டு. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். கடவுள் பக்தி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு 50-50 தான். ஸோ இவங்களுக்கு சுத்தமாக கடவுளை பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் பிடிக்கும் கடவுள் சுற்றுறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சடங்கு சம்பிரதாயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருந்து வருவாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் அவங்களுடைய பேச்சில் ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க. பொதுவாக மேசராசிக்காரர்களுடைய பேச்சை பற்றி அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. மொத்தத்தில் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கடமையை செய், பலனை எதிர்பாரு. இதுதான் மேஷம். பெற்றோர்கள். மேசராசிக்கு அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அடாப்டேஷன் ரொம்பவுமே அதிகம். அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும், அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லைன்னா ட்விஸ்ட்டு, இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு இப்படி மாறுவதற்கு காரணமாக அவங்களுடைய அப்பா ஏதோ ஒரு வகையில் இருப்பாங்க. குணத்தின் அடிப்படையில் மேசராசிக்காரர்களுடைய அப்பா ஒரு பொறுமைசாலி, அமைதியானவர், நிதானமாக செயல்படக்கூடியவர். சுற்று வட்டாரத்தில் ஒரு டீசெண்டான பேர் அவருக்கு எப்போவுமே இருந்து வரும். பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் அலட்டிக்க மாட்டாங்க. கடமையை செய்வாங்க, அதே நேரம் கட்டுக்கோப்பாக இருந்தும் வருவாங்க. பொதுவாகவே அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை இலையில் இருக்கிற தண்ணி மாதிரி தான் இருந்து வரும். எல்லா விஷயங்கள்லையுமே ஒட்டியும் ஒட்டாமலுமே இருந்து வருவாங்க. குறிப்பாக உங்களுடைய குடும்ப விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக பார்க்க முடியும். உங்களுடைய படிப்பு விஷயங்களில் இல்லைன்னா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய தலையீடுகளை அதிகமாக பார்க்க முடியும். சிலருக்கு அது பாசிட்டிவாக அமையலாம், சிலருக்கு அது நெகட்டிவாக அமையலாம். ஆனால் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய படிப்பு விஷயங்களோ இல்லைன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ உங்களுடைய அப்பாவுக்கு திருப்தி அப்படிங்கிறத ஏற்படுத்தாது. எவ்வளவு சரியாக செஞ்சிட்டாலும் சரி, அதில் ஒரு குற்றம் குறையத்தான் பார்த்து வருவாங்க. அதே போல் உங்களுடைய வேலைகளில் அவங்களுடைய தலையீடுகளும் எப்போவுமே இருந்து வரும். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதையே செய், இதை செய்யாத, அப்படி பண்ணு, இல்லைன்னா இப்படி செய் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இல்லைன்னா கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் உங்களை சொந்தமாக வேலை செய்ய விட மாட்டாங்க, சுதந்திரமாக வேலை செய்ய விட மாட்டாங்க. அப்படி நீங்கள் வேலை செஞ்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது. இதனாலேயே மேசராசிக்காரர்கள் வளர வளர அவங்களுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. வயது ஆக ஆக கொஞ்சம் அப்பா கிட்ட டச் இல்லாமையே பழகி வருவாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பேச்சு துணைக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். மேசராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவதும் அவங்க அம்மா கிட்ட தான், சண்டை போடுறதும் அவங்க அம்மா கிட்ட தான். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அவங்க அம்மா மூலமாக அதிகமாக இருந்தே தீரணும். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அம்மாவை பற்றியே அதிகமாக பேசிக்கிட்டும் இருப்பாங்க. இன்னும் நிறைய மேசராசிக்காரர்கள் அம்மா பிள்ளை அப்படின்னு முத்திரை குத்தவும் படுவாங்க. அம்மா அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் அவங்களுடைய தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய அம்மாவின் தலையீடுகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய அம்மாவிற்கு கடவுள் பக்தி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தி. அதே நேரம் அவங்களுடைய கணவருக்கும் அடிபணிந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிலர் வெளி தோற்றத்திற்கு பார்க்கும்போது வேணாலும் அப்பாவை அடக்கி ஆள்வது போல தெரியலாம். ஆனால் அவங்களுடைய அம்மாவின் மனதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களுடைய அப்பாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை அப்படிங்கிறது இருந்தே தீரும்.
பெரும்பாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாகவே இருந்து வருவாங்க. ஆன்மீக பற்றுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே ஜாஸ்தி. உங்களைப் போலவே அவங்களும் கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய அம்மாவிற்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். வெளி நபர்களுக்கு இல்லைனாலும் கடைசிக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காவது ஏதாவது ஒரு விஷயத்தையோ காரியத்தையோ செஞ்சு கொடுப்பதோ அல்லது மற்றவர்களுக்காக செயல்பட்டு வருவதோ தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. அதே நேரம் அந்த விஷயங்களை கெட்ட பேரும் வாங்கிட்டு வருவாங்க. மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய அம்மாவை சில காலம் பிரிந்தெடுக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருவேளை அந்த பிரிவுகள் அவங்களுக்கு நடக்கலை கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அம்மா வழியில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதாவது உங்கள் மூலமாக அவர்களுக்கோ இல்லைன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கோ மன ரீதியான கஷ்டங்கள், உடல் ரீதியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்து வரும். மொத்தத்தில் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அனுசரணையான உறவு முறை என்றே சொல்லலாம். உடன்பிறப்புகள். மேசராசிக்கு விதி அமைப்புப்படி உடன்பிறப்புகளுடைய சகவாசம் அப்படிங்கிறது ஒரு நடுநிலையான நிலையிலேயே இருக்குது. ரொம்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்பவுமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. பெரும்பாலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் தொழில் போட்டிகள் இல்லைன்னா வேலை போட்டிகள் இல்லைன்னா சாதாரணமாக ஒரு வேலை செஞ்சால் கூட ஒரு போட்டி மனப்பான்மையோடையே செயல்பட்டு வருவீங்க. சாதாரணமாகவே ஒரு வீட்டு வேலை செய்கிறதுனா கூட நீ செய் நான் செய் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதிகமாக நடக்கும். பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அதிகமாக ஏற்படும். உங்களுடைய சுக சந்தோஷங்களை கூட அவங்க பறிச்சுக்கிறாங்களோ இல்லைன்னா அவங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ந்துருதோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ரொம்பவுமே இயல்பாகவே உருவாகும். பெரும்பாலும் உங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும் செட்டே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒரு கம்பேரிசன் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உங்கள் உடன்பிறப்புகள் வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் மேலே ஒரு அலாதியான பற்று அப்படிங்கிறது உண்டு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லா விஷயங்களையும் அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க, செயல்படுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட மனதளவில் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துகிட்ருக்கும். அதாவது திரும்ப திரும்ப அவங்களையே நாடி போகிறது மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு மறையும். சில மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு இல்லைன்னா உங்களுடைய திருமண விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இல்லைன்னா அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மனசங்கடங்கள் அப்படிங்கிறது உருவாகும். திருமணத்திற்கு பிறகு பெரிய அளவில் செட் ஆகாது. கொஞ்சம் எல்லா விஷயங்களையும் ஒதுங்கியே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி வரும். இளைய உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நாசூக்கான மனிதர்கள் அப்படின்னே சொல்லலாம். பேச்சில் அவங்கள மிஞ்சறக்க ஆளே இருக்காது. ஒரு விதத்தில் அவங்களை காரியவாதிகள் இல்லைன்னா தந்திரசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த நேரத்தில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்பவுமே பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள். பெரும்பாலும் உங்களுக்கும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். அப்படி இல்லைன்னா நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ தேவையில்லாத சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில் பார்க்க முடியும். ஆனால் குணத்தின் அடிப்படையில் உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் ரொம்பவுமே புத்திசாலி, திறமைசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உங்களுக்கு உங்கள் அம்மாவை ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னா உங்கள் அம்மாவிற்கு உங்களுடைய இளைய சகோதரத்தை ரொம்பவுமே பிடிக்கும். உங்களை காட்டிலும் அவங்களுக்கு ஒரு படி அதிகமாகவே எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. மொத்தத்தில் உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையின் சுவாரஸ்யத்திற்கு குறைவில்லாதவர்கள். கணவன் மனைவி. குணத்தின் அடிப்படையில் மேசராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை ரொம்பவுமே கலகலப்பான நபர்களாகவும் சந்தோஷத்தையும் பொழுதுபோக்கையும் விரும்பக்கூடிய நபர்களாகவும் வெளி மனிதர்களுடன் சகஜமாக பழகக்கூடியவர்களாகவும் காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லா விஷயங்களையும் ஒரு சமநிலையை இவங்ககிட்ட அதிகமாக பார்க்க முடியும். ஒரு நடுநிலையை வகிக்கக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க.
அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணினாலும் திரும்பவும் ஒரு சராசரியான நடுநிலைக்கு வந்துடுவாங்க. ஒரு நடுநிலையான நபர்களாகவே இருக்கவும் பெரும்பாலும் விரும்புவாங்க. போட்டி மனப்பான்மை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமாக இருக்கும். அதனாலேயே நிறைய நேரங்கள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாக்கப்படுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே வரும். ஆனால் எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அதே அளவுக்கு அவங்க சமாதானமும் சீக்கிரமாகவே அடைஞ்சிருவாங்க. அதை டைரெக்டாக அவங்க வெளியில் காட்டினாலும் பிரச்சனைகள் நடந்து முடிந்த பிறகு ஒரு சராசரியான வாழ்க்கைக்கு ரொம்பவும் சீக்கிரமாகவே அவங்க வந்து விடுவதை பார்க்க முடியும். காரணம் என்னென்னா, உங்களுடைய விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை என்றைக்குமே ஒரு நடுநிலையை வகிக்கவே விரும்புவாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணைக்கு அம்மாவுடைய பற்றுதல் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அம்மா சென்டிமெண்ட் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு அவங்க குழந்தைகள் மேலேயும் பாசம் அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அவங்களுடைய அம்மா என்ன பண்ணினாங்களோ அதே விஷயத்தை உங்களுடைய குழந்தைகள் அவங்களுக்கு பண்ணுவாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க பண்ணுவாங்க. இப்படி மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை அதிகமாக பார்க்கலாம். பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணை கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்துட்டாலும் சரி, கல்யாணத்திற்கு பிறகு உங்ககிட்ட அவங்க ரொம்பவுமே எதிர்பார்க்க செய்வாங்க. அதாவது ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆடம்பரமான விஷயங்களும் சொகுசான விஷயங்கள்லையும் அதீதமாக உங்ககிட்ட எதிர்பார்க்கவும் செய்வாங்க. அதை ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டும் வருவாங்க. குடும்ப பொருளாதார விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவராகவே இருந்து வரும். சில நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் செய்வாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பேற்றும். குறிப்பாக மேசராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அது ஆசையின் காரணமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கடமையின் காரணமாகவும் இருக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 25% உங்களுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இன்னொரு 25% மற்றவங்களுக்காக வேலை செய்வீங்க. ஆனால் மீதி 50% உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவே நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பட் அது நல்ல விதத்தில் இல்லை கெட்ட விதத்திலே அப்படிங்கிறது அவங்க உங்களுடைய ஜாதகம் தெரியப்படுத்தும். கடைசிக்கு மன ரீதியாகவாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திச்சு வருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக அமையும். சிலருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதாவது கடைசி வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி நினச்சிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அவங்களுக்காகவே எல்லா விஷயங்களையும் செஞ்சு கஷ்டப்படுவாங்க. எது எப்படியோ மேசராசிக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது துன்பத்திலும் இன்பம், சுகமான சோகம், வலிகள் இருந்தாலுமே சுமப்பதற்கு சுகமாக இருக்கும். இப்படி தான் மேக்சிமம் அமையும். பெரும்பாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அமைப்பு இல்லை அப்படின்னாலும் அதை எப்படியோ நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதை அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. பெரும்பாலும் நிறைய மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியே நிறைய கஷ்டங்கள் என்பது உண்டு. ஆனால் மேசராசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டங்களை எதிர்கொள்வது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய தன்மை. அந்த ஒரு விஷயத்தை தான் மேசராசிக்கு வாழ்க்கை துணையின் அமைப்பை ஒரு சீரான நிலையில் வச்சுட்டு உதவுது. மொத்தத்தில் மேசராசிக்கு வாழ்க்கை துணையோட உறவுமுறை அப்படிங்கிறது சுட்டாலும் தங்கம் தான். அந்த தங்கத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிற முறையில் தான் விஷயங்களும் அமையும். குழந்தைகள். மேசராசிக்காரர்களுக்கு குணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தனி திறமையும் ஒரு தனி முத்திரையும் பதிக்க விரும்புவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைஃப் ஸ்டைல், அவங்களுக்குன்னு சில குறிப்பிடத்தக்க விசேஷமான விஷயங்கள் இருக்கணும்னு ரொம்பவுமே ஆசைப்படுவாங்க. பிடிவாத குணம் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அவங்களுடைய சொந்த காரியங்களில் ரொம்பவுமே பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அதே நேரம் சுய கௌரவத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட கையேந்துறதோ இல்லைன்னா உதவி கேட்குறதோ அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. சொந்த காலில் சுய சம்பாத்தியத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவுமே விரும்புவாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகள் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க.
அதாவது இவங்க தானாக இறங்கி வேலை செய்கிறத விட மற்றவங்கள வேலை வாங்குறதுல இவங்க ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு அப்பா மேலே மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சில நேரங்களில் அப்பாவை டாமினேட் செய்யக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க, இல்லைன்னா அப்பாவையே மிஞ்சக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா, பெருசு 8 அடி பாஞ்சதுன்னா குட்டி 16 அடி பாயும், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக மேசராசிக்காரர்களின் குழந்தைகள் இருப்பாங்க. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது அது பாசிட்டிவான விஷயத்தில் இருக்கா இல்லை நெகட்டிவான விஷயத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான். கொஞ்சம் எல்லா விஷயங்களையுமே எல்லா மனிதர்களையுமே ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். போட்டி மனப்பான்மையும் தந்திரத்தனமும் அவங்க கூடவே இருக்கும், ஆனால் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. விதி அமைப்புப்படி மேசராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு ஒரு சகாயமான ஸ்தானமே இருந்திருக்கு. ஸோ பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் அவங்களுடைய குழந்தைகளை ரொம்பவுமே சொகுசாக வளர்த்தவே ஆசைப்படுவாங்க. அதே நேரம் குழந்தைகள் வழியில் நிறைய சுகங்களையும் எதிர்பார்ப்பாங்க. படிப்பு விஷயங்களையும் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களையும் ரொம்பவுமே கவனமாக இருக்கும்படி அவங்களுடைய குழந்தைகளை ரொம்பவுமே வற்புறுத்திட்டு இருப்பாங்க. அப்படி அவங்கள வற்புறுத்தலைனாலும் அந்த விஷயங்களில் மேசராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான நபர்களாக இந்த விஷயங்களை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவாவது செய்வாங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை விஷயங்களுக்கு பெருசாக சூட் ஆகிறதில்ல. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, பெற்றோர்கள் நிறைய பணம் காசு புயல் ஆஸ்தின்னு சம்பாரித்து வச்சுருப்பாங்க, குழந்தைகள் அதை அனுபவித்து கரைச்சிட்டு வருவாங்க. இப்போ இந்த மாதிரியான அமைப்பு மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு விரயங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுடைய வேலை விஷயத்திற்கோ தொழில் விஷயத்திற்கோ அல்லது உங்களுடைய டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகள் பெரிய அளவில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பொதுவான அமைப்பின்படி மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சகாயமான மற்றும் சுமூகமான ஸ்தானத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள். விதியின் அமைப்புப்படி மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதையுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அங்கே எதிர்பார்க்க முடியாது. நல்லதையும் சரி கெட்டதையும் சரி ஒரு டீசெண்டான வகையில் மெயின்டைன் பண்ணக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் 2 பேர் மூலமாகவும் விரயங்கள் வீண் செலவுகள் அப்படிங்கிறது உண்டு. வரவு செலவுகளில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அவங்களுடைய ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்து வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பழக்க வழக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கமும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்க ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் வகையில் அடிக்கடி சின்ன சின்ன கருத்து மோதல்கள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும். இருந்தாலுமே மேசராசிக்காரர்களுடைய நண்பர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் இருக்கும். அதாவது எந்த நேரத்தில் எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். மனிதர்களை பற்றின ஒரு டெக்னிக் தெரிஞ்ச நபர்களாகவே இருந்து வருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக மேசராசிக்காரர்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய நபர்களாக அவங்களுடைய நண்பர்கள் இருந்து வருவாங்க. ஆனால் அதுவே உங்களுடைய நண்பர்கள் ஒன்ஸ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை யார் சொன்னாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற குணம் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். ஆனால் இருந்தாலுமே சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற வார்த்தையும் அவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடம்பர பிரியர்கள் இல்லைன்னா சொகுசு பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே உங்ககிட்ட கொஞ்சம் கெத்து காட்டிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள்ல இல்லைன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுடைய தலையீடுகள் ஏதோ ஒரு விதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். மேசராசிக்காரர்கள் அவங்களுடைய குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் உங்கள் படிப்பு விஷயங்களை பற்றி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. மேக்சிமம் உங்களுடைய படிப்பு விஷயங்களை வச்சு தான் எல்லா விஷயங்களும் கம்பேர் பண்ணவே செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே எரிச்சலை கொடுத்து வரும். அதே நேரம் நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களுடைய சொத்து சுகங்களை பற்றி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா சொத்து சுகங்கள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட சொத்தாக கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து விஷயங்களாக கூட இருக்கலாம். அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்களை ஒத்து வர மாட்டாங்க, தேவையில்லாமல் மூக்கு நுழைப்பாங்க. அந்த விஷயங்களில் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இதை ஒன்றும் பண்ண முடியாது. இது அவங்களுடைய குணாதிசயங்கள். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அதை தவிர அவங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது.
ஸோ அதை புரிஞ்சுட்டு நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்து வரும். அப்படி இல்லாமல் நீங்களும் சரிக்கு சமமாக அவங்க கூட போட்டி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் என்றைக்குமே பிரச்சனைகளாகவே மட்டும் இருக்கும். தீர்வுகள் அப்படிங்கிறது கடைசி கட்டத்தில் தான் கிடைக்கும். அதாவது தேவைப்படுற நேரத்தில் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை. அதாவது அவங்க உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க மூலமாக இல்லைன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விரயமாகிக்கிட்டே இருக்கும், செலவாகிக்கிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான ஒன்று. அப்படி இல்லாமல் நீங்கள் அதை தொடர்ந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா செலவுகள் அப்படிங்கிறது கைமீறி போக ஆரம்பிச்சிடும். கடைசியில் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல்நலம். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு பொதுவான அமைப்பின்படி மர்ம நோய்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அதாவது மர்மஸ்தானங்களில் இல்லைன்னா அந்தரங்கம் சார்ந்த பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா என்னன்னே தெரியாத புரிஞ்சுக்க முடியாத உடல்நல பிரச்சனைகள், அதுவும் இல்லைன்னா நாள்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் முதுகு பகுதிகள், அப்புறம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் வலி, குடைச்சல், வீக்கம், இல்லைன்னா அடிக்கடி அடிப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும். மேக்சிமம் இந்த மாதிரியான உடல் உபாதைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. கஷ்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்கு பொது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக வெளி இடங்களில் போய் ஒரு சுமூகமாக ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வந்துட முடியாது. பிரச்சனையே என்னன்னா வேகம்தான். உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அது சிந்திப்பதாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி. ஸோ எதை எடுத்தாலும் ஒரு தாமதம், நாட்களை கடத்துவது, இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தையும் எரிச்சலையும் கொடுக்கும். தவிர வாழ்க்கை துணையின் வழியாகவும் சில கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு மறையும். அதாவது முன்ன சொன்ன விஷயமே தான், உங்களுடைய ஸ்பீடுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் எடுத்த உடனேயே வேண்டாம், முடியாது, நடக்காது அப்படிங்கிற விஷயம்தான் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். தவிர உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது சாதாரணமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய விஷயங்களே கொஞ்சம் டென்ஷனோடைய அவசரமாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு தான் முழுமையாக பொருந்தி போகும். ஸோ அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களால் சில கஷ்டங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்கு உண்டு. லாபம், அனுகூலம், ஆதாயம் தொடர்புடைய அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தையே அதிகம் கொடுத்து வரும். அதாவது ஆரம்பத்தில் கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிறகு வட்டியும் முதலுமாக வசூலிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக நடக்கும். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு ஒன்ஸ் அவங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு, இல்லைன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாகவே கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை நினச்சி முழுவதுமாக சந்தோஷப்பட முடியாது. கடைசிக்கு அந்த விஷயத்தில் இல்லைனாலும் வேற ஒரு சமாச்சாரங்கள் மூலமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றங்களை உண்டாக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லைன்னா அடுத்தவங்களுடைய பேச்சு, இது மேக்சிமம் மேசராசிக்காரர்களுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மேசராசிக்காரர்கள் குழந்தை பருவமாக இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்களுடைய பேச்சுக்களை அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. பிடிக்காது, மற்றவங்களுடைய பேச்சை சட்டை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ஒரு பக்குவ நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைஞ்சதுக்கப்புறம், ஆக்சுவலாக அதற்கு வயது கிடையாது, அது எப்போ வேணாலும் ஏற்படலாம். பட் இருந்தாலும் சாஸ்திரங்கள் ஒரு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அந்த இயல்புக்கு தானாகவே தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வயது ஆக ஆக மற்றவங்களுடைய பேச்சுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க, மற்றவங்களுடைய பேச்சு காது கொடுத்து கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. நிறைய மேசராசிக்காரர்களுக்கு வயதான பிறகு யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்க பேச்சை அப்போவே கேட்டுக்கலாமோ, இவங்க சொன்னதை அப்போவே நம்ம செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். ஸோ அதனால் மேசராசிக்காரர்கள் இப்போ மேலே சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு வந்தாலே பெரிய அளவில் பிரச்சனைகளோ கஷ்டங்களோ இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும்.
தொழில் மற்றும் வேலை. விதியின் அமைப்புப்படி மேசராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் ஒரு அனுகூலமான அமைப்பிலேயே இருந்து வருது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மேசராசிக்காரர்கள் வேலை செய்வதற்காகவே பிறந்தவர்கள், அதாவது அவங்களுடைய கடமையை செய்வதற்காகவே பிறந்தவர்கள். அதனால் மேக்சிமம் மேசராசிக்காரர்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க கூட ஒரு அதிகார தோரணையோடையே மேக்சிமம் இருப்பாங்க. அதாவது எந்த இடத்துல இவங்க இருந்தாலும் ஒரு ஹெட்டாக இவங்க இருந்து ஆகணும். ஸோ சுய ஜாதக அடிப்படையில் எல்லாருக்கும் சுய தொழில் அமையிறது இல்லை. அதனால் மேசராசிக்காரர்கள் உத்தியோகம் பார்க்குறவங்களும் கூட உத்தியோகம் பார்க்குற இடங்களில் அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கும். அந்த குழுவுக்கு இவங்க ஹெட்டாக இருக்கிற மாதிரி இருந்து வருவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்க இவங்களை கேட்டு தான் மற்ற வேலைகளை செய்கிற மாதிரி இருந்து வருவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களை காட்டிலும் ஒரு தலைமை பண்புகள் இருப்பவங்களாக இருந்து வருவீங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்டு தான் அதிகமாக கிடைக்கப்பெறுது. அதாவது அவங்களை காட்டிலும் மற்றவர்களுக்காக அதிகமாக வேலை செய்யக்கூடியவே சமாச்சாரங்களை அதிகம் செய்து வருவாங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாதுகாப்புத்துறை, நெருப்பு மற்றும் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், நீதித்துறை, அரசுத்துறை, காவல்துறை, கம்யூனிகேஷன், என்டர்டைன்மெண்ட், மீடியா, இரும்பு, பொழுதுபோக்கு சாதனங்கள் இல்லைனா பொழுதுபோக்கு விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான தொழில் மற்றும் வேலை விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பொருந்தும். ஓகே ஜோதிட நண்பர்களே, இதுதான் இந்த ராசியினுடைய முழு அமைப்பு. இங்கே ராசியை பற்றி முழுவதுமாக எதுவும் சொல்லப்படலை, தோராயமாக சில விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நடக்கணும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையின் முறையிலேயே இருக்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை தான், என்னுடைய பேச்சை நீங்கள் கவனிக்காதீங்க, அதில் இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஸ்லாங் அப்படிங்கிறது கிடைக்காது, அது எல்லாருக்கும் புரியவும் செய்யாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதனால் நான் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.